பவுல் சொல்லுகிறார், சகலமும் நன்மைக்கு. உபத்திரவம் வந்தாலும் நன்மைக்கு, வேதனை வந்தாலும் நன்மைக்கு, பொய்யாக சொன்னாலும் நன்மைக்கு, கஷ்டங்கள் வந்தாலும் நன்மைக்கு, கண்ணீர் வந்தாலும் நன்மைக்கு, இழந்து போனாலும் நன்மைக்கு என்பதை அறிந்து நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. முன்கூட்டியே தேவன் தீர்மானிச்சுட்டார். முன்கூட்டியே நீ பிறக்கும் முன்பே உனக்குன்னு ஒரு தீர்மானம் வைத்துட்டா. இந்த வயதுல, இந்த நாள்ல, இப்படிப்பட்ட சூழ்நிலையில உன்னை தொடரும், உன்னை ரட்சிப்புக்குள்ள நடத்தணும் தீர்மானித்து அவன் மேல நீ அன்பு வைக்க வேண்டும். அப்படி தீர்மானிக்கப்பட்டு நீ அழைக்கப்பட்டிருக்கிற நீ அவன் மேல அன்பு வைக்கும் பொழுது எல்லாமே நன்மைக்கு நீ எடுத்துக்கொள்வ. ஐயோ இயேசு இயேசு போய் கஷ்டம் வருதே இருக்க மாட்டேன், எல்லாம் நன்மைக்கு. யோபு தேவனிடத்தில் அன்பு வைத்ததினாலதான் சகலமும் நன்மைக்கு என்று எடுத்தார். தேவனிடத்தில் அன்பு வைத்ததினாலதான் பொல்லாமை விழுகிறவனாக இருந்தான். நீங்களும் அன்பு வைக்கும் பொழுது கஷ்டம், உபத்திரம், பாடுகள், பொய்யான கிரியைகள், நிந்தனைகள், அவமானங்கள் எது வந்தாலும் நன்மைக்கு என்று எடுத்துக் கொள்வீர்கள். அதன் நிமித்தம் பரலோகம் மகிமைப்படும். அதன் நிமித்தம் நீ இழந்ததில் எல்லாவற்றிற்கும் இரட்டிப்பாக பெற்றுக் கொள்வான். சந்தோஷம், சமாதானம், பொருளாதார ரீதியில் ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ரீதியில் ஆசீர்வாதம், மகிமை, மாட்சிமை, உயர்வு எல்லாவற்றையும் அவர் மேல் நீ அன்பு கொடுத்து இழந்தாயோ அது எல்லாவற்றையும் இரட்டிப்பாக பெற்றுக் கொள்வார்.